Hi friends, welcome to Wheelcheck channel. நம்மளோட Wheelcheck channelல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சோனியில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி டிவி தான் பார்த்துருப்பீங்க. நிறைய பிளேயர்ஸும் சோனியில் வந்து 5.1 7.1 இந்த மாதிரி ஹோம் தேட்டரில் நிறைய சிஸ்டம்ஸ் போட்டிருக்காங்க. அந்த ஒரு மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃபெமிலியராக வந்த ஒரு DAV DEZ777 ஒரு டிவிடி பிளேயர் வித் வந்து ஒரு 5.1 ஹோம் தேட்டரோட உள்ள வந்த ஒரு மாடல். இதில் வந்து பிரேவியா தேட்டர்னே வந்திருக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் அவுட்புட் பவர் ஒரு 1000 வாட்ஸோட ஒரு 143 வாட்ஸு சப்வூஃபர் ப்ளஸ் 5 வந்து 284 வாட்ஸ் வந்து ஆர்எம்எஸோட ஒரு அவுட்புட் பவரோட 10% THD பெர் சேனல் டிரைவ் இந்த ஆப்ஷனோட ஒரு சூப்பரான ஒரு இந்த மாடல் எல்லாம் நம்ம ஆன் பண்ணி ரிவ்யூ தான் பார்த்துருப்பீங்க. தெர் இஸ் ஃபஸ்ட் டைம் ஒரு சோனியோட பிளேயர்ஸ்க்கு உள்ள என்ன மாதிரி இருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முழுக்க இதில் ஜஸ்ட் ஃப்ரண்ட்டில் என்னென்ன கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஜஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா இதை ஆன் ஆஃப் சுவிட்சு நீங்கள் பவர் இன்புட்டு ஆன் பண்ணுறதுக்காக. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து டிவிடி பிளேயரு. இதில் நீங்கள் டிவிடி சிடிஸ் அந்த மாதிரி போட்டு ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதோட எஜெக்டிங் பட்டன், அதுக்கடுத்து ப்ளே பாஸ், நம்ம நார்மலாக நம்ம டிவிடி பிளேயர்ஸில் யூஸ் பண்ணுற எல்லா கண்ட்ரோல்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து ஃபங்க்ஷன் ப்ளஸ் வால்யூம் கண்ட்ரோல் வந்து டோட்டலி பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் வால்யூமாக வந்து நார்மல் ஒரு அன்லாக் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஃபோன்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஆடியோ இன் ப்ளஸ் வந்து மைக்கு இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு யூஎஸ்பி நம்ம பென்ட்ரைவும் இதில் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா என்னென்ன போர்ட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஜஸ்ட் இது பவர் இன்புட்டு கீழே பார்த்தீங்கன்னா சென்டர் சப்வூஃபர் இது ரெண்டும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 5.1 ஹோம் தேட்டர்னா தெரியும் உங்களுக்கு. மொத்தம் வந்து 5 அவுட்புட்டில் வர ஸ்பீக்கர்ஸு ப்ளஸ் ஒரு சப்வூஃபர் இருக்கும். இதில் சென்டர் ஸ்பீக்கர் ஆக்சுவலாக டிவிக்கு பக்கத்தில் இருக்க ஸ்பீக்கர்ஸும் சப்வூஃபர் இதில் கனெக்ட் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இங்கே கோஆக்சியல் அவுட்புட்டு, ஆப்டிக்கல் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 10,000க்கு மேலே ஒரு எந்த ஒரு ஆம்பிளிஃபைல அந்த ஆப்டிக்கல் இன்புட்டே இருக்கும். இந்த ஒரு ஆப்டிக்கல் இன்புட்டோட தான் இந்த ஒரு பிளேயர் இருக்குது. அதுக்கடுத்து நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற ஃப்ரண்ட் ரைட்டு, ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, சரவுண்ட் ரைட் இது எல்லாமே இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா HDMI அவுட்டு. இந்த ஒரு டிவிடி பிளேயரில் அவுட்டில் வந்து ஒரு HDMI பார்த்துக்கலாம். நார்மலாக வந்து AV அவுட்டு தான் இருக்கும். இதில் வந்து ஒரு HDMI அவுட்டோட கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா DM போட்டு, அதுக்கடுத்து காம்பனன்ட் வீடியோ அவுட்டு ப்ளஸ் நார்மல் வீடியோ அவுட்டு, சேட்டலைட் கேபிள் ப்ளஸ் ஆண்டனா கேபிள். ஏன்னா இதில் FM இருக்கிறனால ஆண்டனாவோட கேபிள்ஸும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு உள்ள எப்படி இருக்கு அப்படின்றத இப்போ பார்க்கலாம். நான் நிறைய பேர் கழட்டி பார்த்துருக்க மாட்டேன். தட் இஸ் உள்ள எந்த அளவுக்கு ஒரு டெக்னாலஜி, அப்போ சோனினாலே காஸ்ட்லி அப்படின்னு சொல்கிறோம். அந்த காஸ்ட்லிக்கு தகுந்தாப்புல என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இதான் இதோட பவர் சப்ளை செக்ஷன். ஆக்சுவலாக இதுதான் சோனியில் வந்து பார்த்தீங்கன்னா சோனியோட இன்புட் பவர் சப்ளை நல்ல ஒரு ஹெவியான பவர் சப்ளை. பார்த்தீங்கன்னா இது டியூயல் பவர் சப்ளைன்னு கூட சொல்லலாம். இங்கே ஒரு SMT டிரான்ஸ்ஃபார்மருக்கு இன்னொரு SMT இருக்குது. ஒரு டியூயல் பவர் சப்ளையோட கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான கண்டென்சராக இருக்கட்டும், ACR டிரான்சிஸ்டர், டிரான்ஸ்ஃபார்மர் எவ்வளத்தையும் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதோட மதர் போர்ட்ஸ் அண்டு ஆம்பிளிஃபிகேஷன். தட் இஸ் நான் பார்த்ததில் ஆம்பிளிஃபயரில் நிறைய மாடல்ஸ் ஆம்பிளிஃபயர் கிட்டத்தட்ட ஒரு 25 இயர்ஸ் சர்வீஸில் பார்த்துருக்கேன். தட் இஸ் ஃபஸ்ட் டைம் ஒரு SMTயோட ஒரு சர்ஃபேஸ் மவுண்ட் டிவைஸ் ஐஜியோட போட்ட ஃபஸ்ட்டு ஒரு ஆம்பிளிஃபயரை இங்கே தான் பார்க்குறேன். தட் இஸ் இந்த ஐஜி வந்து இந்த ஹீட் சிங்க்கு கீழே இருக்குது. ஒரு சர்ஃபேஸ் மவுண்ட் டிவைஸோட ஒரு சூப்பரான இந்த ஒரு மாடல் அவுட்புட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இதோட ப்ராசஸராக இருக்கட்டும். அதுக்கடுத்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் டியூனிங் செக்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக வந்து ஒரு டிவிக்குரிய டியூனர் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. டிவியும் நம்ம டியூன் பண்ணிக்கிற மாதிரி ஒரு RF செக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு மாடலோட ஒரு கார்ட் ரீடர் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டைப்போட ஒரு நல்ல ஒரு இந்த ஒரு சோனியில் நல்ல ஒரு ஃபெமிலியர் மாடல்னு சொல்லலாம். இந்த மாடல் இப்போ கரண்ட்டாக இது மார்க்கெட்டில் இருக்கா என்னன்றது எனக்கு ஐடியாஸ் இல்லை. பட் இந்த ஒரு மாடல் வந்தப்போ நல்லாவே ஒரு ப்ரைஸிங்கில் நிறைய சேல்ஸ் ஆச்சு. நல்ல ஒரு குவாலிட்டியோடையும் நல்ல ஒரு வெயிட்டு கேமரட்டோட சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது போன்ற மேலும் நிறைய பிராண்டோட பிளேயர்ஸாக இருக்கட்டும், டிவியாக இருக்கட்டும், உங்களோட ரிவ்யூஸ் மட்டும் இல்லாமல் ஒரு அன்பாக்சிங் மட்டும் இல்லாமல் டெக்னிக்கலாக உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாடலோட உள்ளே என்ன இருக்குது அப்படின்றத தாராளமாக ஓப்பன் பண்ணி அதோட ரிவ்யூஸ் சொல்ல ரெடியாக இருக்கும். இது போன்ற மேலும் தகவலுக்கு நம்மளோட வேல்சிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்இடி டிவி, மற்ற லேப்டாப் சிஸ்டம் இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ் பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் என்ன பிளேயர் இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.